ముందు పోయి இந்த 14 காசு ஆகும் உங்களுக்கு 500 ரூபாய் இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு 5000 ரூபாய் ஆகும் ஒரு ரூபாய் என்ன காசு எங்க போகிறது சரி நான் டபுள் இயர்லாம் எடுத்துக்கிறேன் ஒரு 10 வருஷம் யாரோ அரசாங்கத்துக்கு விசுவாசமா வளர்த்தீங்க உங்க நியாயத்துல அரசாங்கம் தெரிவிக்கிற ஓடி திரும்ப கடவுளை எப்படி செய்யறாருன்னா கடவுளை கட்டி என்ன செஞ்சீங்க கடவுளை நினைச்சீங்களா உங்க காரியம் செய்யறதுக்கு முன்னாடி சொல்லி செஞ்சீங்களா அப்புறம் உங்க நியாயத்தை மட்டும் இங்க வந்து கேக்குறீங்க யார் யாரையும் நம்புறீங்க யார் யார் காலையோ விடுந்தீங்க யார் யாரும் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு அப்படி போயிடலாம் இப்படி போயிடலாம் ஒரு பறந்தீங்க எதுவுமே நடக்கலைன்றப்போ இங்க ஓடி வந்தா ஒட்டக்கல்ல இருந்து என்ன செய்தாலும் அவர் சொல்லிட்டு செய்யணும் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு செய்யணும் அவர் நினைச்சிட்டு செய்யணும் அப்போ நியாயத்தை அவர்கிட்ட வந்து கேட்கலாம் நான் கேட்பேன் ஏன்னா நான் அப்புறம் கேட்டுதான் எதையும் செய்யணும் அதனால எனக்கு ஒண்ணுன்னா நான் சிவபெருமான்கிட்ட தான் கேட்பேன் நீங்க யாருக்கு விசுவாசமா நடந்துட்டீங்களோ உங்க வாழ்க்கையில அங்கதான் உங்க நியாயத்தை கேட்கணும் அங்கதான் கேட்க முடியும் சிவபெருமானுக்கு விசுவாசமா நடந்தவனுக்கு பேர் தான் சிவனடியார் திருநீத்தை பூசிட்டு உருத்ராட்சத்தை போட்டுட்டு சிவபெருமான முழு முதற் கடவுளா கும்பிடுறவனுக்கு பேர் சிவனடியார் இல்ல சைவன் நீங்கள் என்ன சைவங்கள் ஆகவே ஆகல உங்களை திருநீர் தெரியல உங்க கருத்துல உருத்ராட்சம் கிடையாது நீங்க சிவபெருமான முழு முதற் கடவுளா கும்பிடுறதாகவும் எனக்கு தெரியல விநாயகர் கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது. Yeah.